நண்பா, விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு அசைவும் பூமியில் ஒரு தர்க்கரீதியான விளைவை ஏற்படுத்துது. இது வெறும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லைங்க. அது அண்டவெளியின் ஆற்றல் பரிமாற்ற விதிகளுக்கு உட்பட்டது தான். ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அலைநீளத்தை வெளிப்படுத்துது. இந்த பிரபஞ்ச கதிர்வீச்சுகள் பூமியின் வளிமண்டலத்தை கடந்து இங்கே வாழுற உயிரினங்களின் நரம்பு மண்டலத்தில் நுண்ணிய மாற்றங்களை உருவாக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் கிரகங்களின் இருப்பிட மாற்றங்கள் நடக்கும்போது அவை பூமியின் இந்த புலத்தில் ஏற்படுத்துகிற அழுத்தம் மனித மூளையின் நியூரான்களுக்கு இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த தர்க்கத்தின் அடிப்படையில் தான் மீனராசி மண்டலத்தின் கதிர்வீச்சு பாதையில் இருக்கிற நீங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் எதிர்வுகளுக்கு மிக எளிதில் எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு நுட்பமான மனோதத்துவ அமைப்பை கொண்டிருக்கிறீங்க. மீனராசி மண்டலத்தில் கீழே வர உங்கள் ஆளுமை என்பது உங்கள் மூளையில் செயல்படுகிற டோப்பமைன் மற்றும் செரடோனின் போன்ற வேதிப்பொருட்களின் தூண்டுதலாலேயே அமையுது. உங்கள் குணாதிசயத்தில் காணப்படுற அந்த துரிதமான செயல்பாடுகளும் சட்டென்று வெளிப்படுற கோபமும் உண்மையிலேயே ஒரு தற்காப்பு பொறிமுறையாகவே பார்க்கப்படணும். கோள்களின் கதிர்வீச்சு மாற்றங்கள் உங்கள் மனோதத்துவத்தில் ஒரு தேடல் உணர்வை எப்போதும் தூண்டிக்கிட்டே இருக்குது. இதனால் தான் உங்களை சுற்றியுள்ள நபர்களின் நம்பகத்தன்மையை ஒரு ஸ்கேனர் மாதிரி மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்கிற திறன் உங்களுக்கு இயற்கையாகவே அமையுது. இது வெறும் சந்தேகம் இல்லை, மாறா பிறரது ஆற்றல் எதிர்வுகளை தரம் பிரிக்கிற ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறை. மற்றவர்களின் நலனில் அக்கறை கொள்வது என்பது உங்கள் நரம்பியல் அமைப்பில் பதிவாகியுள்ள ஒரு பரிணாம வளர்ச்சி சார்ந்த குணம்தான். தற்போதைய வானியல் மாற்றங்களின் அடிப்படையில் குருன்னு அழைக்கப்படுகிற மிகப்பெரிய கோளின் வக்கிர நிவர்த்தி என்பது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மையத்தின் திசை மாற்றம் மாதிரி ஒரு விண்வெளியில் மின்காந்த அலைகளின் ஓட்டத்தில் ஒரு நேர்மையான சீரான தன்மையை உருவாக்குது. இந்த ஆற்றல் மாற்றத்தால் கடந்த காலங்களில் உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் இருந்த தடைகளும் குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை உருவாக தொடங்குது. இதை ஒரு காக்னிட்டிவ் ரீசெட்னு கூட சொல்லலாம். வாழ்வின் அன்றாட சிக்கல்கள் என்பது வெறும் பிரச்சனைகள் இல்லை, அவை உங்கள் மூளையின் சிக்கல் தீர்க்கும் திறனை மேம்படுத்துகிற ஒரு தொடர்ச்சியான கற்றல் செயல்முறை. ஒவ்வொரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது என்பது ஒரு புதிய இணைப்புகளை உருவாக்கி முதிர்ச்சியடைந்த ஒரு ஆளுமையாக உங்களை தகவமைத்துக் கொள்வதாகும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்த மனிதர்களின் வரலாற்றை உற்று நோக்கினால் அவர்களுக்கு பின்னால் ஒரு முறையான வழிகாட்டுதல் அல்லது மென்டர்ஷிப் இருப்பதை அறியலாம். இந்த அறிவியல் பூர்வமாக ஒரு முன்மாதிரியின் மூளை செயல்பாடுகளை பின்பற்றி உங்கள் திறனை மேம்படுத்தி கொள்ளும் மிரர் நியூரான் செயல்பாட்டுக்கு இணையானது தான். மீன ராசியில் இருக்கிற நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது என்பது உங்கள் மூளையில் உருவாகிற கார்டிசோல் போன்ற அழுத்த ஹார்மோன்களை குறைத்து நேர்மையான ஆற்றல் ஓட்டத்தை அனுமதிப்பதாகும். பிரபஞ்சத்தின் இந்த மின்காந்த மாற்றங்களை சரியாக புரிந்து கொண்டு தர்க்க ரீதியான பக்குவத்தோடு செயல்படும் போது வரப்போகிற மாற்றங்கள் அனைத்தும் ஒரு புதிய அறிவியல் விடியலாக அமையும். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய ஆற்றல் தொகுப்பை நமக்கு வழங்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிற மனவலிமையே வெற்றிக்கான திறவுகோலாகும். பிரபஞ்சத்தின் முடிவற்ற வெளியில் நடக்கிற கோள்களின் இடப்பெயர்ச்சி என்பது தற்செயலான நிகழ்வு இல்லை. அது துல்லியமான இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்ட ஒரு வானியல் கணக்கீடு. ஒரு குறிப்பிட்ட கோள் தனது சுற்றுப்பாதையில் திசை மாறும் போதோ அல்லது அதன் வேகம் மாறுபடும் போதோ அது பூமியின் வளிமண்டல அழுத்தத்திலும் மனிதர்களின் மூளையில் உள்ள மின்காந்த முனையங்களிலும் நுட்பமான அதிர்வுகளை ஏற்படுத்துது. இந்த ஆற்றல் மாற்றங்கள் நேரடியாக உங்கள் முடிவெடுக்கும் திறனில் தாக்கத்தை ஏற்படுத்துது. குறிப்பாக கடந்த காலங்களில் எடுத்த தவறான முடிவுகள் அல்லது தேக்க நிலையில் இருந்த எண்ணங்கள் இந்த விண்வெளி மாற்றங்களால் ஒரு புதிய திசையை பெறுது. இது ஒரு நரம்பியல் ரீதியான விழிப்புணர்வு மாதிரி. மார்ச் 17 முதல் நடக்கிற இந்த ஆற்றல் சமநிலை மாற்றம் மீனராசி மண்டலத்தை சார்ந்த உங்கள் அறிவுசார் செயல்பாடுகளில் ஒரு புதிய தெளிவை உருவாக்கப் போகுது. கடந்த 4 மாதங்களாக நிலவி வந்த ஒரு விதமான மன அழுத்தம் அல்லது குழப்பமான மனநிலை என்பது உண்மையில் உங்கள் மூளையின் முன்முனை பகுதியில் ஏற்பட்ட ஒரு தற்காலிக தேக்கம்தான். தற்போது விண்வெளியில் நடக்கிற இந்த வக்கிர நிவர்த்தி அல்லது சீரான சுழற்சி என்பது அந்த தேக்கத்தை உடைத்து புதிய வாய்ப்புகளை அடையாளம் காணுற திறனை வழங்குது. இதன் விளைவா இதுவரை உங்களை சுற்றி மறைந்திருந்த எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் உங்களை பயன்படுத்தி கொண்ட நபர்களின் உண்மைத்தன்மையை உங்கள் மூளை மிக துல்லியமாக பகுப்பாய்வு செய்ய தொடங்கும். இது வெறும் உணர்ச்சி சார்ந்த விஷயம் இல்லை, மாறா உங்கள் பகுத்தறிவு திறன் மேம்படுவதன் அடையாளம். துரோகங்களையும் அவப்பெயர்களையும் கடந்த ஒரு முதிர்ச்சியான மனநிலையை உருவாவதற்கு பின்னால் இந்த அண்டவெளியின் சீரான கதிர்வீச்சு மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய காரணியாக அமையுது. மனித உறவுகளிலும் சமூக தொடர்புகளிலும் ஏற்பட போகிற மாற்றங்கள் ஒரு சங்கிலி தொடர் வினையைப் போல பூமியின் நிலப்பரப்பு சார்ந்த ஆதாயங்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் என்பவை உங்கள் ஆற்றல் அதிர்வுகள் சரியான அலைநீளத்தில் இயங்க தொடங்குவதை குறிக்குது. மூத்தவர்கள் அல்லது வழிகாட்டிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிற உதவிகள் உங்கள் முடிவெடுக்கும் திறனில் இருந்த பலவீனங்களை நீக்கி ஒரு ஸ்திரமான நிலையை உருவாக்கும். அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த வானியல் கணக்கீடு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். இது ஒரு பாதுகாப்பான மற்றும் விபத்துகளற்ற பயணத்திற்கான சூழலை உங்கள் நரம்பு மண்டலத்தில் உள்ள எச்சரிக்கை உணர்வுகளை தூண்டுவதன் மூலம் உறுதி செய்யுது. நீங்கள் தனிமையில் இருப்பதா நினைக்கிறது ஒரு மாயை. உண்மையில் உங்கள் ஆற்றல் களம் ஒரு வலிமையான தற்காப்பு கவசத்தை உருவாக்கி கொள்ளுது. இது தேவையற்ற வெளிப்புற தாக்குதல்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். மனவலிமை என்பது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு வகையான மனோதத்துவ அதிர்வு. இறைமை அல்லது பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொள்வது என்பது உங்கள் சிதறை கிடக்கிற எண்ணங்களை ஒரு புள்ளியில் குவித்து அதன் அடர்த்தியை அதிகரிப்பதாகும். இது குவாண்டம் இயற்பியலில் சொல்லப்படுற ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றலைப் போல கடந்த கால பிழைகளிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இனிவரும் காலங்களில் உங்களை ஒரு சிறந்த மேலாளராக மாற்றும். உங்களை பற்றி உயர்வான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது என்பது உங்கள் சுயமதிப்பை உயர்த்துவது மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள மின்காந்த களத்தை நேர்மறையாக மாற்றி அமைக்கிற செயலும் கூட. நம்பிக்கையோடும் தர்க்க ரீதியான தெளிவோடும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை எழுதும்.
இந்த விண்வெளி மாற்றங்கள் வழங்குகிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் நியூரல் பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லப்படுற மூளை நெகிழ்வுத்தன்மையை புதுப்பித்துக் கொள்வது உங்கள் கைகளில் தான் இருக்குது. பிரபஞ்சத்தின் ஆற்றல் துணுக்குகள் வளிமண்டலத்தில் ஊடுருவி நமது உயிரியல் கட்டமைப்பில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள் வெறும் வெளிப்புற நிகழ்வுகள் இல்லை. அவை நமது உடலின் நாளமில்லா சுரப்பிகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை. ஒரு மனிதனின் எண்ண ஓட்டங்கள் என்பது மூளையில் நடக்கிற மின்வேதியியல் சமிகைகளாகும். நீங்கள் ஒரு செயலை செய்ய முடியும்னு நேர்மறையாக சிந்திக்கும்போது உங்கள் மூளை டோபமைன் மற்றும் ஆக்சிடோனின் போன்ற வெற்றிக்கான ஹார்மோன்களை சுரக்க செய்து இது உங்கள் தன்னம்பிக்கையை உயர்வதோடு மட்டுமல்ல தர்க்க ரீதியான சவால்களை எதிர்கொள்கிற திறனை அதிகரிக்குது. மாறா எதிர்மறை எண்ணங்கள் உடலில் கார்டிசோல் என்கிற அழுத்த ஹார்மோனை தூண்டி உங்கள் செயல்திறனை முடக்கிவிடும். எனவே எண்ணம் போல் வாழ்க்கை என்பது ஒரு தத்துவார்த்த கூற்று மட்டும் இல்லை, அது ஒரு முழுமையான உயிரியல் உண்மை. மீனராசி மண்டலத்தில் தற்போது நடக்கிற கிரக அதிர்வு மாற்றங்கள், குறிப்பாக ஒரு கிரகத்தின் கதிர்வீச்சு சமநிலை உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டி புதிய முயற்சிகளுக்கான தைரியத்தை வழங்குது. இந்த ஆற்றல் மாற்றத்தின் விளைவாக இதுவரை உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடந்த பயங்கள் நீங்கி புதிய தொழில் தொடங்குகிற முனைப்பும் லாபகரமான முதலீடுகளை அடையாளம் காணுகிற பகுத்தறிவும் மேலோங்கும். இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ட்யூஷன் சொல்லப்படுற நிதி சார்ந்த உள்ளுணர்வை உங்கள் மூளையில் தூண்டுது. இதனால் பழைய முதலீடுகளிலிருந்து எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதும் புதிய கிளைகளை தொடங்குகிற வாய்ப்புகள் அமைவதும் ஒரு தர்க்க ரீதியான விளைவை அமையும். உங்கள் பேச்சு திறன் மேம்படுவது என்பது உங்கள் மூளையின் புரோகா பகுதியில் ஏற்படுகிற அதிக மாற்றத்தால் சொற்களை கையாளுகிற திறன் அதிகரிப்பதை குறிக்குது. விண்வெளியில் இருக்கிற இந்த மின்காந்த மாற்றங்கள் அரசு சார்ந்த சலுகைகள் மற்றும் சட்ட ரீதியான சிக்கல்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர்றதுக்கு மறைமுக காரணியாக அமையுது. ஏன்னா இந்த சூழலில் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மிக துல்லியமாக இருப்பதால் வழக்குகளிலும் சிக்கல்களிலும் நுணுக்கமான தீர்வுகளை கண்டுபிடிக்க உங்களால் முடியுது. வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் புதிய கல்வி தேடல்கள் என்பவை உங்கள் மூளையின் அறிவுசார் தேடலை இந்த பிரபஞ்ச ஆற்றல் தூண்டுவதன் வெளிப்பாடு. பெரியவர்களின் ஆசீர்வாதம் என்பது அவர்களின் அனுபவ அறிவு உங்கள் நரம்பியல் பாதையில் ஒரு வழிகாட்டியாக மாறுவதை குறிக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பவை தற்செயலானவை இல்லை, அவை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான ஆற்றல் அலைநிலத்தில் எடுக்கிற ஒரு துல்லியமான முடிவுகளின் தொகுப்பாகும். ஒவ்வொரு அணுவும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் இயங்குது. மீனராசியில் இருக்கிற உங்கள் தற்போதைய ஆற்றல் நிலை பிரபஞ்சத்தின் உயரிய அதிர்வுகளோடு ஒன்றிணைவதால் கனவுகள் நனவாவது என்பது ஒரு சாத்தியமான அறிவியல் நிகழ்வாக மாறுது. கெட்டது அல்லது தோல்வின்னு சொல்லுக்கு உங்கள் நரம்பியல் வரைபடத்தில் இடம் கொடுக்காத போது உங்கள் உடல் முழுவதும் நேர்மறையான மின்புலம் உருவாகுது. இந்த மின்புலம் உங்களை சுற்றியுள்ள வாய்ப்புகளை காந்த மாதிரி ஈர்க்கிற வல்லமை கொண்டது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஏற்படுகிற ஆர்வம் உங்கள் மூளையின் செல்களை புதுப்பித்து உங்களை ஒரு அறிவு சார்ந்த ஆளுமையாக மாற்றும். இந்த அறிவியல் மாற்றங்களை உணர்ந்து உங்கள் மனோதிடத்தை ஆற்றல் மிக்கதாக மாற்றிக்கொள்கிற தருணம் இது. மனித மூளையின் செயல்பாடு என்பது ஒரு சிக்கலான தகவல் பரிமாற்ற அமைப்பு. இதில் சுய கட்டுப்பாடு மற்றும் மன உறுதி ஆகியவை வலுவான மென்பொருளைப் போல செயல்படுது. ஒரு தனி மனிதன் தனது திறமைகளை மெய்நிகர் தளங்கள் வழியாக வெளிப்படுத்தும் போது, அதன் மூலம் நிதிநிலை வளர்ச்சியை எட்டும்போது உண்மையிலேயே அங்கே நடக்கிறது ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில் மேப்பிங்னு சொல்லப்படுற அறிவுசார் வரைபடமாக்கம்தான். இந்த காலகட்டத்தில் மீனராசி மண்டலத்தில் கதிரியக்க தாக்கம் உங்கள் மூளையின் திட்டமிடும் திறனை மேம்படுத்துது. இதனால் இதுவரை சாத்தியமற்றதுன்னு மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சவாலான பணிகளை கூட ஒரு தெளிவான வரைபடத்தோடு அணுகி வெற்றி பெறுகிற மனதிடம் உங்களுக்கு கிடைக்குது. இது வெறும் தற்செயல் இல்லை, மாறா உங்கள் நரம்பு மண்டலம் சவால்களை எதிர்கொள்ள தன்னை தகவமைப்புத்துக் கொள்வதன் வெளிப்பாடாகும். வாழ்க்கை தரம் உயர்த்துவது என்பது வெளிப்புற வசதிகளில் மட்டும் இல்லை, அது உங்கள் அகத்தில் ஏற்படுகிற ஹார்மோன் சமநிலையிலும் இருக்கிற பயமும் சந்தேகமும் குறையும் போது உடலில் ஆக்சிடோனின் போன்ற பிணைப்பு ஹார்மோன்கள் சுரப்பதால் குடும்ப உறவுகளில் இணக்கமும் புரிதலும் மேம்படுது. ஒரு நீண்ட தூர பயணம் அல்லது ஆன்மீக ரீதியான ஈடுபாடு என்பது உங்கள் மூளைக்கு தரப்படுகிற ஒரு ரெஃப்ரெஷ் பொத்தான் மாதிரி. இது உங்களை சுற்றியுள்ள மின்காந்த களத்தை சீரமைத்து ஒரு புதிய கோணத்தில் வாழ்க்கையை பார்க்க உதவுது. குறிப்பாக கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் போது அது உங்கள் மூளையின் ரிவார்ட் சிஸ்டத்தை தூண்டி சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குது. இந்த மனநிலை மாற்றம் உங்கள் எதிர்கால திட்டங்களை வெறும் கனவுகளாக வைக்காமல் அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வர ஆற்றலை வழங்குது. மீனராசி மண்டலத்தின் உட்பிரிவுகளான நட்சத்திர பாதைகளை பகுப்பாய்வு செய்யும் போது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அதிர்வெண்ணை கொண்டிருப்பதை அறியலாம். பூரட்டாதியில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆற்றல் மாற்றம் சமூக மதிப்பையும் நிர்வாகத்திறனையும் பல மடங்கு உயர்த்தது. மாணவர்களுக்கு இது கல்வியில் சில சவால்களை கொடுத்தாலும் அது அவர்களின் நரம்பியல் திறனை செழுமைப்படுத்துகிற ஒரு பயிற்சியாக அமையும். பெண்களுக்கு இந்த வானியல் கணக்கீடு என்பது ஒரு நேர்மறையான சமூக மாற்றத்தை உருவாக்கி தடைப்பட்ட சுப நிகழ்வுகளுக்கு தீர்வை தரும். தந்தை வழி உறவுகளில் ஏற்படுகிற சிறு விவாதங்கள் என்பது இருவேறு ஆற்றல் அலைநீளங்கள் மோதிக்கொள்வதை குறிக்குது. இங்கே விழிப்புணர்வோடு கூடிய அமைதி என்பது ஒரு தற்காப்பு உத்தியாக செயல்படும். இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்வின் தரம் என்பது உங்கள் சிந்தனையின் தரத்தை பொறுத்தே அமையப் போகுது. ஒரு சிக்கலான இயந்திரம் சீராக இயங்கிறதுக்கு அதன் பாகங்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படணுமோ அதே போல் உங்கள் கனவுகளும் உழைப்பும் பிரபஞ்சத்தின் காலக்கணக்கீடுகளோடு இணையும் போது வெற்றிகள் தானாக தேடி வரும். பிரச்சனைகளை தடைகளாக பார்க்காமல் அவற்றை உங்கள் ஆளுமையை செதுக்கிறதுக்கான ஒரு கருவிகளாக கருதும் போது உங்கள் மூளையில் ஒரு இன்வின்சிபிள்னு சொல்லப்படுற தோல்வியுறா மனநிலை உருவாகுது. இந்த மனநிலை மாற்றம் தான் உங்களை சுற்றியுள்ள இருளை அகற்றி உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒளிமயமான பாதையில் பயணிக்க வைக்கிற விசைப்பொறியாகும். உங்கள் எண்ணங்களில் உள்ள தெளிவே உங்கள் வாழ்வின் நிரந்தர வழிகாட்டியாக மாறி உங்களை ஒரு முன்னுதாரணமான ஆளுமையாக மாற்றப் போகுது. உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திர மண்டலங்களின் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் ஊடுருவுற இந்த சுழற்சி காலம்
ஒரு தீவிரமான உயிரியல் மாற்றத்திற்கான களம் என்பதை தர்க்க ரீதியாக நாம் உணரணும். உத்திரட்டாதி நட்சத்திர பாதையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூளையின் தர்க்க பகுதியானது மிகுந்த வலிமையோடு இயங்கத் தொடங்கும். இதன் விளைவால் நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் சட்ட சிக்கல்கள் உங்கள் அறிவார்ந்த அணுகுமுறையால் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடும். பயணங்களின் போது கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் நரம்பு மண்டலத்தை விழிப்புணர்வோடு வைத்திருப்பது விபத்துக்களை தவிர்க்க உதவுற ஒரு தற்காப்பு உத்தியாகும். உங்களை இதுவரை குறைத்து மதிப்பிட்ட சமூக காரணிகள் உங்கள் புதிய ஆளுமை வளர்ச்சியை கண்டு வைக்கிற ஒரு சோசியல் வேலிடேஷன் நிகழ்வு இங்கே உறுதி செய்யப்படுது. ரேவதி நட்சத்திரத்தினர் தங்களின் தொழில் சார்ந்த மின்காந்த அதிர்வுகளை சீராக வைத்திருப்பது அவசியம். அரசாங்க ரீதியான மெத்தன போக்குகள் அல்லது இடமாற்றங்கள் என்பவை உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய சூழலியல் மாற்றமே தவிர பின்னடைவு இல்லை. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது என்பது உங்கள் மூளையின் மெலடோனின் சுரப்பை சீராக்கி அடுத்த நாள் எடுக்க வேண்டிய முக்கியமான முடிவுகளுக்கு தேவையான ஓய்வை உறுதி செய்வதாகும். அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான பிரம்ம முகூர்த்தம் என்பது பூமியின் காந்தப்புலம் அமைதியாக இருக்கிற ஒரு தருணம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற ஆழ்நிலை தியானம் உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்தின் அலைநீளத்தோடு ஒத்திசைவு செய்து நீங்கள் விரும்பிய இலக்குகளை அடைவதற்கான ஒரு குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனாக செயல்படுது. உண்மையான செல்வம் என்பது வங்கி கணக்கில் இருக்கிற எண்களை பொறுத்ததில்லை, அது உங்கள் உடலின் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்தையும் மன அழுத்தமற்ற உறக்கத்தையும் பொறுத்தது. நோயற்ற வாழ்வே ஒரு மனிதனை பிரபஞ்சத்தின் மிக பெரும் கோடீஸ்வரனாக மாற்றுது. மீன ராசியின் ஆளுமை என்பது இயல்பிலேயே கலைநயம் மிக்க கற்பனை வளமும் மற்றவர்களால் முடியாத காரியங்களை திட்டமிட்டு முடிக்கிற திறனும் கொண்டது. இந்த இயல்பான திறன்களை தற்கால அறிவியல் நுட்பங்களோடு இணைக்கும் போது உங்கள் சமூக அந்தஸ்து ஒரு புதிய உச்சத்தை எட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருண்ட பக்கங்கள் மறைந்து அறிவார்ந்த தெளிவு பிறக்கப் போகிற இந்த மாற்றத்தை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு அணுகுக. இறுதியாக, சமூகத்துக்கு நீங்கள் செய்கிற சிறு பங்களிப்புகள் உங்கள் ஆழ்மனதில் ஒரு ஆல்ட்ரிஸ்டிக் ரிவார்டுன்னு சொல்லப்படுற மன நிறைவை உருவாக்குது. மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகள் உங்கள் மூளையில் மகிழ்ச்சிக்கான வேதிப்பொருட்களை சுரக்க செய்வது உங்களை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை மேலும் வலுப்படுத்தும். மீனராசி நேயர்களே, இந்த பிரபஞ்ச கணக்கீடுகள் உங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகள் வெறும் விதியாக பார்க்காமல் உங்கள் அறிவார்ந்த செயல்பாடுகளின் மூலம் ஒரு வெற்றியான வாழ்வியல் சூத்திரமாக மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் எண்ணங்களின் வலிமையே உங்கள் எதிர்காலத்தை செதுக்கிற ஒரு ஒளியாக இருக்கட்டும். தெளிவான திட்டமிடல் மற்றும் விடாமுயற்சியோடு கூடிய உங்கள் பயணம் இந்த தொடர் மாற்றங்களின் மூலம் ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி உங்களை வழிநடத்தி